அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மார்கழி 23, இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 7, 2026. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று மாலை 4:38 வரை மகம், பின்பு பூரம். திதி இன்று காலை 11:35 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம். ராசி பார்த்திங்கன்னா தனுசு, மகரம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம், மகர ராசி மகர லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டிக்கு கொண்டு மொபைல் பேனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அது கூட சுப வரியை சேர்த்து பயன்படுத்தக்குள்ள 100% வெற்றி உங்களை தேடி வரும். இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் வரநாதன், அவரே என்ற கதாநாயகன். புதவர சுபவர காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. புதன் வரைக்கு முன்னாடி சுக்கிரவர சுபவர, புதன் வர முடிஞ்சதும் 1 மணி நேரம் சந்திரவர சுபவர. இந்த 3 ஓரைகளை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராகுகாலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. சூலம் மேற்கு, சூலம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று வடக்கு தசைதான் வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு. கோயிலுக்கு செல்லக்குள்ள கொடிமரத்தை முதல்ல வணங்கணும். கொடிமரம் வணங்கக்குள்ள எதிர்க்க எந்த விக்கிர சிலையும் இருக்கக்கூடாது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.